ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை ஒரு கட்டத்தில் அவங்கள தோல்வியடைய வைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அளவுக்கு அதிகமான திறமை கொண்ட ஒரு சிற்பியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தோக்கறாரு. அதை தான் இந்த கதை சொல்ல போகுது. அது ஒரு பழமையான நகரம். அந்த நகரத்தில் 2 சிற்பிகள் வாழ்ந்துட்டு வராங்க. அதில் ஒருத்தர் பேர் வீரபாகு. ரொம்ப திறமையானவர். அவர் உருவாக்குற சிற்பங்கள் எல்லாமே தத்ரூபமாகவும் கலைநயம் மிக்கதாகவும் அதோட ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும். அவரோட சிற்பங்களை பாராட்டாதவர்களே கிடையாது. அதனால அவருக்கு தன்னோட கலை மேல மிகுந்த பெருமையும் மிகுந்த கர்வமும் அதோட கூடவே அகந்தையும் இருந்தது. அதே ஊர்ல இன்னொரு சிற்பியும் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் பேரு அருண். மிகுந்த அமைதியான குணம் கொண்டவர். அவரும் நல்ல திறமை மிக்க சிற்பி தான். ஆனா அவரோட கலை மேல அவருக்கு கர்வமோ பெருமையோ அகந்தையோ துளி கூட கிடையாது. அவரு தன்னோட திறமையை இன்னமும் அதிகப்படுத்திக்கணுங்கிற ஆர்வத்தை எப்போதும் கொண்டவர். ஒரு நாள் அந்த நாட்டு அரசவையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்னன்னா, அந்த அரண்மனைக்கு கோவில் கட்டுறதாகவும் அந்த கோவிலுக்கு ஒரு சிலை, தெய்வ சிலை வேணும்னு அந்த அறிவிப்புல இருக்குது. அந்த சிலையை ரொம்ப சிறப்பாக வடிவமைத்து கொடுக்கறவங்கள அந்த அரண்மனையினுடைய தலைமை சிற்பியை அறிவிக்க போறதாகவும் அந்த அறிவிப்புல இருக்குது. இதை கேட்ட சிற்பி வீரபாகு முடிவே பண்ணிட்டாருங்க. எனக்கு தான் அந்த தலைமை சிற்பி பதவி, இதுக்கு எதுக்கு அரசர் போட்டியெல்லாம் வைக்கணும், என்னையே தேர்ந்தெடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்க கிட்டையெல்லாம் சிலாகிச்சிட்டு இருந்தாராம். ஆனால் அதே சமயம் சிற்பி அருண் தான் உருவாக்க போகிற சிலையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்களுடைய திறமையை காமிச்சு சிலையை உருவாக்குறாங்க. சிலையும் ரொம்ப அழகாக உருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த சிலைகளை கொண்டு அரண்மனையில் வைக்கிறாங்க. அரசர் பார்த்துட்டு வியந்து போகிறாரு. 2 சிலைகளுமே அவ்வளவு அழகாக இருந்தது. இதில் எந்த சிலை சிறந்ததுன்னு அவருக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசித்ததுக்கப்புறம் அந்த 2 சிலைகளையுமே அரண்மனையில் உள்ள கோவிலில் மக்கள் பார்வைக்கு வைக்க சொல்கிறாரு. அதன்படி அந்த சிலைகளை கொண்டு போய் அரண்மனையில் இருக்கிற கோவிலில் வைக்கிறாங்க. அதில் வீரபாகு சிலையை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிட்டாங்கங்க. வீரபாகு சிலையை பார்த்த மக்கள் ஒருத்தரும் அந்த கண்ணை பாரு, அந்த மூக்கை பாரு, அந்த கையை பாரு, ஆகா எவ்வளவு அழகா இருக்கு, இந்த சிலையை யார் செஞ்சது, இந்த சிலையை செஞ்ச சிற்பியோட பேர் என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே அடுத்த பக்கம் அருணுடைய சிலையை பார்த்த மக்கள் தங்களுக்குள்ள எதுவுமே பேசிக்கல. அந்த சிலையை பார்த்த உடனே கையெடுத்து அமைதியாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் அரசர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசவை கூடுது. முடிவை சொல்லப்படுறதுக்காக 2 சிற்பிகளும் அரசவைக்கு வரவழைக்கப்படுறாங்க. அரசர் தன்னுடைய முடிவை சொல்றாரு. அருணுடைய சிற்பம் தான் சிறந்ததுன்னு சொல்றாரு. இதை கேட்ட வீரபாகுவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. எல்லாரும் தன்னுடைய சிற்பத்தை தானே பாராட்டினாங்க, ஆனா இங்க அரசர் என்னமோ அருணோட சிற்பம் சிறந்ததுன்னு சொல்றாரே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அரசர் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கறாரு. இங்க அருணுடைய சிற்பத்துல மட்டும்தான் தெய்வத்தன்மை வெளிப்பட்டது. நான் கேட்டது என்னவோ தெய்வ சிலை தான். அது வீரபாகுவோட சிலையில வெளிப்படவே இல்லை. வீரபாகுவினுடைய சிலை வெறும் சிலையாக மட்டும்தான் இருந்தது. அருணுடைய சிலை மட்டும்தான் தெய்வமாக இருந்தது அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்றாரு. இந்த முடிவை கேட்ட வீரபாகு தலகுனியறான். இதை போலதாங்க, அளவுக்கு அதிகமான திறமை இருந்தாலும் கூடவே அகந்தையும் இருந்ததுன்னா அந்த திறமை ஒரு நாளும் நம்மளைய வெற்றியடைய வைக்காது அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்லித்தருது. இதை போலதான் நம்மள சில பேர் நான் தன்னால் மட்டும்தான் முடியும், தனக்கு இருக்கிற திறமை வேற யாருக்குமே இல்லை அப்படிங்கிற தலகணத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க வெற்றி அடைகிற மாதிரி தான் ஆரம்பத்தில் தெரியும். ஆனால் அந்த வெற்றி எல்லாம் நிரந்தரம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்து வேற ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.